வணக்கம் நண்பர்களே. நம்ம மார்க்கெட் ப்ரொஃபைல் லேர்னிங் வீடியோஸ் போட்டு ரொம்ப நாள் ஆச்சுன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு ஒரு லேர்னிங் வீடியோஸ் பார்க்கலாம். நான் நெறைய ட்ரேட் வீடியோஸும், இந்த அனலைஸ் வீடியோஸும் தான் அதிகமா போட்டிருப்பேன். ஸோ இன்னைக்கு லேர்னிங் வீடியோஸ்ல ஒரு மார்க்கெட்ல செல்லிங் டெயில், பையிங் டெயில் அப்படின்னா என்ன அப்படின்றத பத்தி பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் டெயில்னா என்ன? இந்த டெயில் ஏன் ஃபார்ம் ஆகுது? அப்படின்றத பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் டெயில்னா பார்த்தீங்கன்னா, நீங்க எப்படி இப்போ ஒரு பின் பாரோ இல்ல கேண்டில் ஸ்டிக்ஸ்ல எப்படி ஒரு பின் பார் சொல்லுவீங்கல்ல, இதுதான் கேண்டில் ஸ்டிக்னா இவ்வளோ தூரம் ஒரு பின் பார் கொடுத்துருக்கும் பாருங்க. இதை தான் பையிங்னு சொல்லுவோம், பையிங் டெயில்னு சொல்லுவோம். அதே மாதிரி ஒரு கேண்டில் ஸ்டிக்ல டாப்ல இந்த மாதிரி ஒரு ஒரு பின் பார் இருக்கும் பாருங்க. இப்போ இதை செல்லிங் டெயில்னு சொல்லுவோம், இது பையிங் டெயில். ஓகேவா? ஸோ மார்க்கெட் ப்ரொஃபைலில் இது எந்த மாதிரியெல்லாம் ஒர்க் ஆகுது, இதுக்கான கன்விக்ஷன் என்ன, இதுக்கான எஃபெக்டிவ் எந்த அளவுக்கு இருக்குன்றதை பற்றி ஃபுல்லாக தான் இன்னைக்கு நம்ம டெப்த்தாக பார்க்க போகிறோம். ஸோ நான் வச்சிருக்கிறது நிஃப்டியோட ஃபியூச்சர் சார்ட். ஸோ இன்னைக்கு கூட பாருங்க, மார்க்கெட்டில் ஒரு செல்லிங் டெயில் தான் ஃபார்ம் ஆயிருக்கும், ஒரு பெரிய டெயில். இந்த டெயில் இந்த ஏபிசிடி எல்லாம் இருக்கு பார்த்தீங்களா, ஆல்ஃபபெட்ஸ், இந்த சிங்கிளான ஆல்ஃபபெட்ஸ், இந்த மாதிரி சிங்கிளான ஆல்ஃபபெட்ஸ் வந்துச்சுன்னா மட்டும் அந்த இனிஷியல் ஸ்டேஜ்லேயோ இல்லை மிட் டேலையோ கூட வரலாம். ஸோ அதை தான் நம்ம டெயில்னு சொல்லுவோம். இப்போ செல் சைடு இருக்கிறதால இதை செல்லிங் டெயில்னு சொல்கிறோம். கீழே 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 இறங்குறதால இதை செல்லிங் டெயில். டாப்பில் வருது பாருங்க. இதே பையிங்கில் இருந்துச்சு அப்படின்னா இதை பையிங் டெயில்னு சொல்லுவோம். ஸோ வாங்க இன்னும் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். இன்னைக்கான இதுவுமே டெயில் தான், செல்லிங் டெயில். இந்த மாதிரி ஒரு டெயில் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா ஒரு ஓடிஎஃப் ட்ரேடர்ஸ் உள்ள வந்துட்டாங்க அப்படின்னு அர்த்தம். அதாவது ஓடிஎஃப்னா என்னன்னு தெரியல அப்படின்னா, இந்த ஓடிஎஃப்னா என்னன்னா அதர் டைம் ஃப்ரேம் ட்ரேடர்ஸ். அதர் டைம் ஃப்ரேம் ட்ரேடர்ஸ்னா அவங்க எந்த டைம் ஃப்ரேம் ட்ரேடர்ஸாக வேணா இருக்கலாம். ஈவன் தோ 1 hour 2 hour 30 minutes 15 minutes யாராக வேணா இருக்கலாம். அந்த மாதிரியான ஒரு டைம் ஃப்ரேமை ஃபாலோ பண்ணி ட்ரேட் பண்ணுறவங்க தான் ஒன் டைம் ஃப்ரேம். நம்ம வச்சிருக்கிறது 30 minutes டைம் ஃப்ரேம். ஸோ ABCDEFGHIJK பாருங்க, எல்லாமே இன்னைக்கு ஃபுல்லாக ஓடிஎஃப் செல்லர்ஸாக இருந்தாங்க. இன்னைக்கெல்லாம் யாராவது பை பண்ணியிருந்தீங்கன்னா எல்லா அமௌண்ட்டும் வாஷ் அவுட் ஆயிருக்கும். ஸோ இன்றைக்கெல்லாம் செல் மட்டும்தான் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி கன்விக்ஷன் மார்க்கெட் ப்ரொஃபைலில் மட்டும்தான் கிடைக்கும். நீங்கள் கேண்டில் ஸ்டிக்கில் பார்த்தீங்கன்னா எங்கேயாவது ஒரு பை என்ட்ரி கிடச்சிது அப்படின்னா இன்றைக்கி எடுத்துருந்தீங்கன்னா மொத்த பைசாவும் காலி. ஸோ இந்த மாதிரியான டைமில் தான் நீங்கள் எப்போ ட்ரேட் பண்ணணும், எந்த சைடில் பண்ணணுன்ற கன்விக்ஷன் மார்க்கெட் ப்ரொஃபைலில் கிடைக்கும். ஸோ இன்றைக்கி நல்லா நோட் பண்ணிக்கோங்க, செல்லிங் டெயில். இதைத்தான் செல்லிங் டெயில்னு சொல்லுவோம். சரி, இதுக்கு முன்னாடி எங்கேயாவது ஃபார்ம் ஆயிருக்கா அப்படின்றதையும் பார்த்துருவாங்க. மோர் தென் 3 டிபிஓஸ் இருந்தாலே அதை டெயில்னு சொல்லுவோம். இந்த இடத்தையுமே பாருங்க, இந்த செப்டம்பர் 18 அன்னைக்கு அந்த ஐ பீரியட்ல 1 2 3 டிபிஓஸ் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இதுவுமே டெயில் தான். ஸோ இந்த டைம்ல பாருங்க, இங்கே ஓப்பன் ஆன மார்க்கெட் இந்த சிங்கிள் பிரிண்ட்டுக்கு ஒரு டெயில் ஃபார்ம் பண்ணிட்டு மேலே கொண்டு போயிட்டாங்க. ஸோ அதுல இருந்து மார்க்கெட் மேலே 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 மேலே. ஸோ அதை தான் சொல்றேன், இது பையிங் டெயில்னு சொல்லுவோம். ஸோ நல்லா பார்த்துக்கோங்க, இங்கெல்லாம் எந்த ஒரு டிபிஓஸும் கூட இல்லை. டிபிஓஸ்னா பக்கத்தில் இந்த மாதிரி ஏபிசிடி எதுவும் வரக்கூடாது. இதை தான் இந்த மாதிரி சிங்கிளாக தெரியணும். இதை தான் டெயில்னு சொல்லுவோம். இதுக்கு முன்னாடி ஏதாவது நடந்திருக்கான்றதையும் பார்ப்போம். ஸோ நடுவில் வருது இல்லை, இதெல்லாம் டெயிலா அப்படின்னு கேட்கலாம். ஸோ இதெல்லாம் டெயில் கிடையாது, இதை தான் சிங்கிள் பிரிண்ட்டுன்னு சொல்லுவோம். மார்க்கெட்டில் இந்த மாதிரி மிட் டேலேயோ இந்த நடுவில் நடக்கிற எல்லாத்தையும் டெயில்னு சொல்ல மாட்டோம், சிங்கிள் பிரிண்ட். இந்த மாதிரி ஒரு ஒரு லைன்ஸ் ஃபார்ம் ஆகிடும். இது பையிங் சிங்கிள் பிரிண்ட்றதால இந்த மாதிரி ஒரு கிரீன் கலர் இருக்கு. இதே செல்லாக இருந்தால் ரெட் கலரில் வரும். இதோ இந்த மாதிரி. இது சிங்கிள் பிரிண்ட். அதையும் இதையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது. இது சிங்கிள் பிரிண்ட். அந்த ஸ்ட்ரக்சரோட டாப் அண்ட் பாட்டமில் வரக்கூடியதை தான் டெயில்னு சொல்லுவோம். ஸ்பைக்குன்னு சொல்லுவாங்க, டெயில்னு சொல்லலாம், எப்படி வேணா சொல்லலாம். ஓகேவா? சரி, இங்கே இருக்கு பாருங்க, செப்டம்பர் 6 அன்னைக்கு அதான் நடந்திருக்கு. இந்த ஏ பீரியட் இன்னைக்கு எப்படி நடந்துச்சோ அதே மாதிரியே பாருங்க, ஒரு பெரிய டெயில் ஃபார்ம் பண்ணவங்க அதுக்கப்புறம் மார்க்கெட்டை கீழே தான் கொண்டு வந்தாங்க. எந்த அளவுக்கு அக்ரெசிவாக இருந்திருக்காங்க பாருங்க இந்த செல்லர்ஸ். ஸோ அதை தான் டெயில்னு சொல்கிறோம். சேம் டே அதுக்கு அடுத்த நாள் செப்டம்பர் 9 பார்த்தீங்கன்னா ஏ பீரியடில் இந்த இடத்த ஒரு ஸ்பைக்கு, அதாவது இதை தான் டெயில்னு சொல்லுவோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஃபுல்லாகவே அப்போ அப்சைட் போயிருக்கு. ஸோ இந்த இ பீரியடில் கொடுத்துருக்கு பாருங்க, ஒரு 3
டிபிஓஸ் இ 1 2 3 இதுவுமே வந்து டெயில் தான், பையிங் டெயில். ஸோ அதுக்கான எஃபெக்ட் எந்த அளவுக்கு இருந்திருக்கு பாருங்க. அன்னைக்கு ஒரு எக்ஸ்பைரி டே ஆக்சுவலி நிஃப்டியில் எவ்வளோ தூரம் போயிருக்கு பாருங்க. சரி, இதுக்கப்புறம் எங்கேயாவது ஃபார்ம் ஆயிருக்கா? லெட்ஸ் சி. இதுவுமே செப்டம்பர் 5 அன்னைக்கு ஒரு டெயில் ஃபார்ம் ஆயிருக்கு. ஓப்பன் சிக்வல் ஹை கொடுத்து 1 2 3 4 5 கிட்டத்தட்ட 5 6 டிபிஓஸ் கிட்ட ஃபார்ம் ஆயிருக்கு சிங்கிளா. இதை தான் வந்து டெயில்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் அதோட எஃபெக்டிவாக பாருங்க, ஒரு பி ஷேப் ப்ரொஃபைலாக ஃபார்ம் ஆச்சு. அதுக்கு அடுத்த நாள் ப்ரைஸ் அங்கேருந்து டைரெக்டாக கீழே தான் விழுந்துச்சு. ஸோ அந்த மாதிரி டைமில் இந்த டெயில் வந்து ஒரு முக்கியமான ஒரு லெவல்ஸு. ஸோ அதுக்கப்புறம் வேல்யூ ஏரியாஸ்க்கு மேலே வரவே இல்லை. வேல்யூ ஏரியாக்கு கீழே இனிஷியேட் செல்லர்ஸ் வந்து வேகமாக கொண்டு வந்துட்டாங்க கீழே ப்ரைஸை. ஸோ அதுக்கப்புறம் இந்த செப்டம்பர் 3 அன்னைக்கு வந்ததும் ஒரு டெயில் தான். அன்னைக்கு வந்த டெயில் அன்னைக்கு மார்க்கெட்டை ஒரு பெரிய லெவலில் கொண்டு போகல. பட் இருந்தாலும் கீழே விடலை. இந்த டெயிலுக்கு கீழே ப்ரைஸை விடாமல் வச்சுருந்துருக்காங்க பாருங்கள். மேலேயே தான் வச்சுருந்துருக்காங்க. ஒரு பி ஷேப் ப்ரொஃபைல், அதாவது ஒரு பி ஷேப் ப்ரொஃபைல் அன்னைக்கு ஃபார்ம் ஆச்சு. இதை தான் வந்து பி ஷேப் ப்ரொஃபைல்னு சொல்லுவோம். இந்த டேயில் வந்ததுமே பாருங்க, இந்த டே ஆகஸ்ட் 26 ஒரு பி ஷேப் ப்ரொஃபைல். இதை வந்து முக்கியமாக இந்த டெய்லில் இருக்கிற லெவல்ஸ் எல்லாம் மானிட்டர் பண்ணும் பாருங்க. இங்கே எப்படி வந்துட்டு ரிஜெக்ட் ஆயிருக்கு, இங்கே வந்து அவங்க ரிஜெக்ட் ஆயிருக்காங்க, இங்கே வந்துட்டு ரிஜெக்ட் ஆயிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி டெய்லாம் வந்து அக்ரெசிவாக இருக்கும். இந்த ஏரியா கிட்ட பையர்ஸ் வந்து வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த ஏரியாவில் யாராவது வந்து செல் பண்ண ட்ரை பண்ணாங்கன்னா அவங்கள அடிச்சு தூக்கிட்டு மேலே கொண்டு போயிடுவாங்க ப்ரைஸை. ஸோ இந்த மாதிரி டைமில் கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணும். லெட்ஸ் இந்த டேல பாருங்க, ஆகஸ்ட் 5 இன்னைக்கு நடந்த மாதிரியே ஒரு ஓப்பன் சிக்வல் ஹை கொடுத்தவங்க ஒரு செல்லிங் டெயில் ஃபார்ம் பண்ணி கீழே 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 இன்னைக்கு நடந்த மாதிரியே தான் மார்க்கெட் வந்து ஆகஸ்ட் 5 அன்னைக்கு நடந்திருக்கு. அப்போ இந்த டெயில் எந்த அளவுக்கு வேலிடாக இருந்திருக்கு பாருங்க. நல்லா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் கீழே கீழே கீழே. ஸோ இந்த செல்லிங் டெயில் கான்செப்ட் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான கான்செப்ட் தான் மார்க்கெட் ப்ரொஃபைலை பொறுத்த வரைக்கும். சரி, பேங்க் நிஃப்டியில் ஏதாவது நடந்திருந்ததுன்றதையும் பார்த்துருவாங்க. இது அடிக்கடி நடக்கும் மார்க்கெட்டில். இன்னைக்கு நடந்ததுமே பேங்க் நிஃப்டியில் ஒரு செல்லிங் டெயில் தான் பாருங்க. இந்த டெயில் எவ்வளோ தூரம் ஃபார்ம் ஆயிருக்கு, 1 டைம் ஃப்ரேம் கீழே கீழே கீழே. ஸோ இந்த மாதிரி டெயில் ஃபார்ம் ஆகுற டைம்லலாம் வந்து கேர்ஃபுல்லாக இருக்கணும். பை சைட் போகவே கூடாது, பையாக இருந்தால் செல் சைட் போகவே கூடாது. ஸோ இந்த ஒரு கன்விக்ஷன் தான் மார்க்கெட் ப்ரொஃபைலில் கிடைக்கும். இந்த டேயில் பாருங்கள், ஏ பீரியட் எவ்வளோ பெரிய டெயில் ஃபார்ம் பண்ணி அதுக்கப்புறம் மார்க்கெட் எவ்வளோ தூரம் ஹை போயிருக்கு பாருங்கள். ஸோ இந்த மாதிரியான கன்விக்ஷன் மட்டும் மார்க்கெட் ப்ரொஃபைலில் கிடைக்கும். ஸோ மார்க்கெட் ப்ரொஃபைலில் மட்டும்தான் உங்களுக்கான A to Z கேள்விக்கு பதில் இருக்குது. எந்த கொஷின்ஸ் வேணால் கேளுங்க மார்க்கெட் ப்ரொஃபைலில். யார் வந்திருக்கா, ட்ரேட் பண்ணுறாங்க, எந்த மாதிரியான ட்ரேடர்ஸ் இன்னைக்கு வந்திருக்காங்க மார்க்கெட்டில், அவங்களால எவ்வளோ தூரம் கொண்டு போக முடியும் மார்க்கெட்டை அப்படின்ற எல்லா கொஷினுக்கும் வந்து மார்க்கெட்டில் தீர்வு இருக்குது. அது மார்க்கெட் ப்ரொஃபைலில் மட்டும்தான் இருக்குது. ஸோ ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். இந்த மாதிரியான நிறைய கான்செப்ட்ஸ் வந்து மார்க்கெட் ப்ரொஃபைலில் இருக்குது. நான் ஆல்ரெடி லேர்னிங் வீடியோஸில் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் போயிட்டு பாருங்கள். அது இல்லாமல் டெய்லி ட்ரேடிங், அதாவது டெய்லி அனலைசிங் வீடியோஸும் நான் அப்லோட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன் டெய்லி. ஸோ அதையுமே பாருங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். அடுத்த ஒரு நல்ல ஒரு கண்டென்ட்டில் சந்திக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு இந்த மார்க்கெட் ப்ரொஃபைலை இது பண்ணி கொடுங்க, செட்டப் பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்குறவங்களுக்கும் என்னோட மொபைல் நம்பர் நான் கொடுத்துருக்கேன். சேம் டைம் நீங்கள் கமெண்ட்டில் சொன்னீங்கனாலுமே நான் வந்து இதை எப்படி இன்ஸ்டால் பண்ணணும், எந்த மாதிரி செட்டப் பண்ணணுன்றதான, எந்த மாதிரி சிஸ்டம் ரெக்யூர்மெண்ட் தேவை, அப்படி எல்லா டீட்டெயிலும் சொல்லிடுவேன். உங்களுக்கு ஃபுல்லாக மார்க்கெட் ப்ரொஃபைலை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் சொல்லுங்கள் கமெண்ட்டில். நான் அதுக்கான அடுத்த ஒரு முயற்சியில் நெக்ஸ்ட் ஸ்டெப் மூவ் பண்ணலாம் நம்ம மார்க்கெட் ப்ரொஃபைலோட இதுவை. நம்ம சேனல் வந்து அடுத்த லெவலுக்கு போகணுன்னா நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்ஸ் தான் ரொம்ப முக்கியம். ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு சப்போர்ட் கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு நானும் நிறைய வீடியோஸ் மேக் பண்ணுவேன். ஸோ இந்த செல்லிங் டெயில், பையிங் டெயில் கான்செப்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். ஸோ இந்த மாதிரி நிறைய கான்செப்ட்ஸ் இருக்குது மார்க்கெட் ப்ரொஃபைலில். டெய்லியுமே நீங்கள் ட்ரேட் பண்ணலாம். யாரெல்லாம் ட்ரேட் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சால் அவங்க கூட சேர்ந்து ட்ரேட் பண்ணணும். யாருன்னு தெரியல அப்படின்னா ஒன்றும் கிடையாது. மார்க்கெட்டில் ஒன்று ஓடிஎஃப் பையர் செல்லர்ஸ் வருவாங்க, அப்படி இல்லைன்னா லோக்கல்ஸ் வருவாங்க, நம்மள மாதிரி ரீட்டைல் ட்ரேடர்ஸ் வருவாங்க. இந்த மாதிரி பிக் பிளேயர்ஸ்லாம் வருவாங்க, பிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸோ இந்த பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் வருவாங்க. ஸோ அவங்கெல்லாம் எந்த மாதிரி ரியாக்ட் ஆவாங்க, இன்ட்ராடே பிளேயர்ஸும் வருவாங்க.
ஸோ அவங்கலாம் எந்த மாதிரி ரியாக்ட் ஆகும் ப்ரைஸு, அதுக்கேற்ற மாதிரி நம்ம எந்த சைட் ட்ரேட் பண்ணணும், எவ்வளோ தூரம் நம்ம வந்து நம்மளோட டார்கெட்ஸை வைக்கலாம், ஸ்டாப் லாஸ் வைக்கலாம் அப்படின்ற ஒரு பெரிய வீடியோஸ் நான் ஒன்று மேக் பண்ணுறேன். ஸோ அதுக்கு உங்களோட சப்போர்ட் ரொம்ப முக்கியம். ஸோ நன்றி. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி போங்க பாருங்கள். சேம் டைம் அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் போடுற வீடியோஸ் அப்போ தான் வந்து உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். நன்றி நண்பர்களே.